என் செல்ல பிள்ளைக்கு இந்த பிரித்யங்கராவின் அருளும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கட்டும். ஓம் சகல நாயகியே போற்றி. ஓம் சர்வ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி. பிள்ளையே, இன்று உன் வராகி அம்மா அதிசக்தி வாய்ந்த வாக்கினை கொண்டு வந்திருக்கிறேன். என் தங்க குழந்தைக்கு திடீர் ராஜயோகத்தை கொடுப்பதற்காக உன் அம்மா இப்பொழுது வந்திருக்கிறேன். என் தங்கமே, அம்மா சொல்வது போல இந்த ஒரு பொருளை நான் சொல்லும் நேரத்தில் உன் இல்லத்தின் சமையல் அறையில் இருக்கின்ற சர்க்கரை டப்பாவில் போட்டு வைத்து விடுவாயானால் நிச்சயமாக உன்னுடைய இல்லத்தில் ராஜயோகம் எங்கிருந்து வரும் என்றே உனக்கு தெரியாது. இதுவரை நீ காணாத அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் செழிப்பான சூழ்நிலையை நீ காண்பாய். என் குழந்தையே, இது நாள் வரை பட்ட கஷ்டங்களுக்கு உனக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். என் தங்கமே, அம்மா இன்று உனக்கு தருகின்ற இந்த வாக்கினை நீ முழுமையாக கேட்டுவிடு. ஏனென்றால் இந்த வராகி அம்மா உனக்கு பல பயனுள்ள செய்திகளை கொண்டு ஓடோடி வந்திருக்கிறேன். இதையெல்லாம் செய்யும் பொழுது உன்னுடைய இல்லத்தில் சர்வ நிச்சயமாக பண தேவைகள் குறைந்துவிடும். அதே போல பண வரவுகள் அதிகரித்து விடும். என் தங்கமே, இன்று அம்மா உனக்கு தருகின்ற இந்த வாக்கில் உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் உடனடியாக ஏற்பட போகிறது. என் பிள்ளை, நம்பிக்கையோடு நீ கேள். நிச்சயமாக அம்மாவின் வாக்கில் உன்னுடைய எதிர்காலம் நல்லபடியாக மாறிவிடும். என் பிள்ளையே, ஒவ்வொரு நாளும் என்னிடம் வந்து ஏங்கி தவித்து நின்று கொண்டிருக்கிறாய் அல்லவா? வாழ்க்கையில் எனக்கு மட்டும் ஏன் இத்தனை கஷ்டங்கள் என்று நீ என்னிடத்தில் கேட்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, கஷ்டங்கள் என்பது உனக்கு மட்டும் அல்ல என்பதை நீ முதலில் எப்பொழுதுமே தெளிவாக புரிந்து கொள். என் குழந்தையே, உன்னுடைய இல்லத்தில் பூஜை அறையை எந்த அளவிற்கு சுத்தமாக வைத்திருக்கின்றாயோ அது போல உன்னிடம் இருக்கின்ற சமையல் அறையையும் நீ மிகவும் சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பூஜை அறையில் லட்சுமி தேவியானவள் வாசம் செய்கிறாள் என்று நீ நினைக்கின்றாய். நீ உன்னுடைய இல்லத்தில் சமையல் அறையிலும் லட்சுமி தேவியும் அன்னபூரணியும் வாசம் செய்கிறாள் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் எப்பொழுதுமே அங்கு நிரந்தரமாக இருக்கின்ற வேளையில் இதையெல்லாம் சுத்தமாக செய்துவிட முடியாது என்று நினைக்கின்ற என் பிள்ளை, என் தங்கமே, குறைந்தபட்சமாக எச்சில் பாத்திரங்கள் இல்லாமல் மற்றும் சிதறி கிடக்கின்ற பொருட்கள் அங்கும் இங்கும் நீ ஒதுக்கி வைத்து சுத்தம் செய்தால் போதும். உனக்கே பார்ப்பதற்கு பரவாயில்லை என்று தோன்றும் அல்லவா? அந்த அளவிற்கு ஆவது உன்னுடைய சமையல் அறையை நீ எப்பொழுதும் சுத்தமாக வைத்துக்கொள். என் குழந்தையே, நீ ஒவ்வொரு முறையும் இது போன்ற பழக்கத்தை வைத்து கொண்டால் அதன் பிறகு அது உன்னுடைய வழக்கமாகவே மாறிவிடும். இனிமேல் இப்படி செய்யாமல் இருக்க முடியாது என்ற நிலைக்கு அது உன்னை தள்ளிவிடும். என் தங்கமே, உன்னுடைய இல்லத்தில் ஒரு கிண்ணத்தில் கற்கண்டோடு வெந்தயத்தை சேர்த்து வைத்துக்கொள். என் தங்கமே, இது குரு பகவானுக்கு மிகவும் உகந்த பொருளாகும். அவரினுடைய அருள் எப்பொழுதுமே உன் இல்லம் முழுவதும் நிறைந்திருக்கும். இதுவெல்லாம் செய்வது ஒன்றும் அத்தனை கடினமான விஷயங்கள் கிடையாது. தெய்வங்களின் அன்பையும் அருளையும் முழுமையாக பெற வேண்டும் என்று நினைக்கின்ற என்னுடைய குழந்தை, ஒவ்வொருவரையும் குளிர்விக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு அல்லவா? உன் இல்லத்தில் அவர்கள் வாசம் செய்ய வேண்டும் என்று நீ செய்கின்ற சில சூட்சுமங்கள் தான் இவை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் செய்யும் பொழுது அவர்கள் அந்த இடத்தை விட்டு செல்ல மறுப்பார்கள். அவர்கள் ஒருபோதும் அங்கிருந்து செல்ல முடியாத நிலைக்கு தள்ளப்படுவார்கள். அதனால் என் தங்கமே, நீ உனக்கென்று நல்லது செய்யக்கூடிய தெய்வங்களை அங்கே குடியமர்த்துவதற்காக இது போன்ற விஷயங்களை செய்ய வேண்டும் என்றுதான் அம்மா சொல்கிறேன். என் தங்கமே, முக்கியமாக நீ உன்னுடைய இல்லத்தில் வைத்திருக்கின்ற அரிசி பாத்திரத்தில் எப்பொழுதுமே அதனுள் ஒரு துணி பைக்குள் ஒரு துளசி இலையையும் அதனோடு சேர்த்து குங்குமத்தையும் நன்றாக கட்டி உள்ளே வைத்துவிடு. தங்கமே, அது உன்னுடைய இல்லத்தில் ஒருபோதுமே சாப்பாட்டிற்கு பஞ்சம் என்ற ஒன்றை வராமல் உனக்கு எல்லா ஆசிகளையும் வழங்குவார்கள். அந்த பாத்திரங்கள் ஒரு நாளும் அரிசிக்கு குறைவே இருக்காது. என் பிள்ளையே, என்னாலும்
எப்போதுமே பசி என்று இருந்து விட மாட்டாய். என் தங்கமே, அம்மா சொன்னது போல சர்க்கரை டப்பாவில் வைக்க வேண்டிய அரிய பொருள் என்ன தெரியுமா? என் தங்கமே, ஒரு ஏலக்காயையும் ஒரு கிராம்பையும் போட்டு வைத்து, என் குழந்தையே, நீ அம்மா இந்த வாசனை எனக்கு எப்பொழுதும் சாதாரணமாக உபயோகிக்கக்கூடிய சர்க்கரையில் இருந்தால் பிடிக்காது என்று நீ சொல்கின்ற குழந்தையானால் தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டு வைத்து அதோடு ஒரு ஏலக்காயையும் ஒரு கிராம்பையும் போட்டு மூடி வைத்து விடு. என் தங்கமே, இது உன்னுடைய இல்லத்தில் மிக பெரிய தெய்வ கடாட்சத்தை கொண்டு வந்து சேர்க்கும். தெய்வங்கள் என்னாலும் இந்த இல்லத்தில்தான் இருக்க வேண்டும் என்று நினைக்க வைக்கும். என் தங்கமே, உன் மனதிற்குள் இருக்கும் அத்தனை கடன் சுமைகளும் தீரும். நீ எந்தெந்த கடன்கள் எல்லாம் அடைய வேண்டும் என்று நினைக்கிறாயோ அவையெல்லாம் அடைவதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய இல்லத்தில் ராஜயோகம் ஏற்படும். பணவரவு அதிகமாகும். எங்கிருந்து எப்படி பணம் வந்தது என்று கூட நீ திரும்பி பார்ப்பதற்குள் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு நீ வந்து விடுவாய். என் தங்கமே, உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும். என் குழந்தை ஒருபோதும் கஷ்டத்தில் இருந்துவிடக் கூடாது. யாரிடமும் பணம் என்று கையேந்தி நின்றுவிடக் கூடாது என்பதற்காக தான் உன் அம்மா உன்னை தேடி உனக்கான இந்த செய்தியினை தந்து கொண்டிருக்கிறேன். என் குழந்தையே, நீ என்றாவது சிந்தித்து பார்த்திருக்கின்றாயா? கடன்களும் கஷ்டங்களும் ஏன் வந்தது என்று? என் குழந்தையே, எத்தனைதான் இதில் எல்லாம் சிக்கிவிடக் கூடாது. இவையெல்லாம் நாம் நிம்மதியை கெடுத்துவிடும் என்று நினைத்தாலும் நேரமும் காலமும் உன்னை அந்த இடத்திற்கு தள்ளிவிடத்தான் செய்கிறது. மற்றவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்ல தெரியாமல் தவித்து நின்று கொண்டிருக்கிறாய் அல்லவா? எத்தனை பேரினுடைய கேள்விக்கு நீ பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது? ஏன் இந்த நிலைமை? நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? இத்தனை கடன்கள் எப்படி வந்தது என்று அவர்கள் கேட்கும் பொழுது உன்னுடைய நிலைமையை என்னவென்று சொல்ல முடியாமல் நீ தவித்து நின்று கொண்டிருக்கிறாய். அதே நேரத்தில் உன் வீட்டில் பணவரவு என்ற ஒன்று அதிகரித்து விட்டது என்றால் யாருடைய கேள்விகளுக்கும் நீ பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ எடுக்கின்ற முடிவுகள் தான் சரியான முடிவுகள் என்று மற்றவர்கள் உன்னை பார்த்து சொல்வார்கள். பணம்தானே இங்கு எல்லாவற்றையும் நிர்ணயித்து கொண்டிருக்கிறது. சந்தோஷமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால், மற்றவர்கள் மதிக்க வேண்டும் என்றால், பணம் என்ற ஒன்று இங்கு எல்லோரிடத்திலும் இருக்க வேண்டும் என்ற நிலைமையை வந்துவிட்டது. பணம் இருப்பவனுக்கு ஒரு மரியாதையும் பணம் இல்லாதவனுக்கு அவமரியாதையையும் இங்கு கிடைக்கிறது என்பதை நான் நன்கு அறிவேன். என் தங்கமே, பணம் உள்ளவனிடம் குணம் இருப்பதில்லை என்பதை என்று உணர்கிறார்களோ, பணம் இல்லாவிட்டாலும் நல்ல குணம் படைத்தவர்களை ஒருபோதும் வாழ்க்கையில் இழந்துவிடக் கூடாது என்பதை என்று உணர்கிறார்களோ அன்றுதான் இந்த வாழ்க்கை எல்லோருக்கும் நல்லபடியாக மாறும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. வராகி அம்மாவின் அன்பில் என் குழந்தை எல்லோருமே எனக்கு சமமானவர்கள்தான். நான் யாரிடத்தில் எந்த ஒரு பாகுபாடையும் ஒருபோதும் காட்டுவது கிடையாது. எந்த ஒரு குழந்தை காயப்படுகின்றதோ, எந்த ஒரு குழந்தை வாழ்க்கையில் கஷ்டத்தை அதிகமாக அனுபவிக்கிறதோ அந்த குழந்தையை தான் நான் என் அருகில் என் மடியில் எப்பொழுதும் அமர வைத்து கொண்டு என் குழந்தைக்கு ஆறுதல் சொல்லிக்கொண்டு இருப்பேன் என்பதை எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தன்னுடைய பணத்தினால் இன்னொருவனை ஆட்டுவிக்க முடியும் என்ற நினைக்கின்ற மனிதனின் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் தன்னுடைய அன்பால் பெற்றுவிட மாட்டான். அன்பென்ற ஒன்றே கடைசி வரை கிடைக்காமல் தனித்து விடத்தான் படுவான். யார் ஒருவன் தன்னுடைய அன்பினால் ஒரு உறவை தன்னிடத்தில் தக்க வைக்கிறானோ அவனுக்கு காலம் முழுவதும் நிரந்தரமான அன்பு கிடைக்கும். பணம் என்ற ஒன்று இன்று உன் கையில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நாளை ஒரு நாள் நிச்சயமாக உனக்கான நேரம் வரும்பொழுது உன்னுடைய உழைப்புக்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும். உன்னுடைய இல்லத்தில் நீ நினைத்ததை விட சிறப்பான வாழ்க்கையை நிச்சயமாக நீ வாழத்தான் போகிறாய். என் தங்கமே, எல்லோரும் உன்னையா பேசினோம் என்று நினைக்கின்ற அளவிற்கு நீ உச்சத்தை அடையதான் போகிறாய். அம்மா சொன்ன இந்த விஷயங்களை செய்து பார்க்கும் பொழுது
அதோடு சேர்த்து உன்னுடைய உழைப்பிற்கு ஏற்ற பலன் அதிகமாக கிடைக்கத் தொடங்கும். இல்லத்தில் பணவரவு அதிகமாகும். கடன் கஷ்டங்கள் எதுவும் இல்லாமல் என் குழந்தை நிச்சயமாக நீ சிறப்பான வாழ்க்கையை வாழதான் போகின்றாய். அதிகமான கஷ்டத்தை உனக்கு கொடுத்தது இந்த கடன் பிரச்சனை அல்லவா? என் குழந்தைக்கு இது தீர்ந்துவிட்டால் பாதி கஷ்டங்கள் குறைந்துவிடும் அல்லவா? மீதி கஷ்டங்கள் மன கஷ்டங்கள். அதை நிச்சயமாக நீ உன்னுடைய திறமையால் வென்றுவிடுவாய் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. உண்மையான அன்பு இருக்கும் இடத்தில் நிச்சயமாக கஷ்டங்கள் எல்லாம் நீண்ட நாட்கள் நீடித்து நிற்காது. எல்லாம் சரியாகும் பொழுது வாழ்க்கையினுடைய உண்மையான அர்த்தம் என்னவென்பதை உன்னால் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். என் தங்கமே, உனக்கென்ற இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நான் கொடுக்கத்தான் போகிறேன். இன்று வரை எதுவும் இல்லை என்று வருத்தப்பட்டது எனக்கு போதும் தாயே என்று சொல்கின்ற அளவிற்கு உன்னை வாழ்க்கையில் நான் ஒரு நாள் நிச்சயமாக உயர்த்தி காட்டி விடுவேன். என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக உண்டு. என் தங்கமே, அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் தங்கமே, உன் வராகி அன்னை உன்னோடு இருந்து உனக்கான அனைத்தையும் நிச்சயமாக நான் செய்து கொடுப்பேன் என்ற நம்பிக்கையோடு இரு. என் தங்க பிள்ளையே, வரும் அமாவாசையில் நான் சொல்கின்ற அனைத்தையும் நீ செய்துவிட்டால் நிச்சயமாக உன் வாழ்க்கையின் உயரத்தை நீ எட்டி பிடித்து விடுவாய் என்ற நம்பிக்கையோடு இரு. எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும். எனது அன்பு குழந்தையே, சில நேரங்களில் கஷ்டங்களும் கடினமான சூழ்நிலைகளும் வரத்தான் செய்யும். அதற்காக நீ என் மீது உள்ள நம்பிக்கையை இழந்து விடுவாயா என்ன? இப்பொழுது என் மீது நம்பிக்கை இருந்தால் இதை முழுமையாக கேட்டுப்பார். நாளை நிச்சயம் மிகப்பெரிய அற்புதம், அதோடு உன் மனதை மகிழ்விக்கும் மங்களகரமான சுப செய்தியும் வந்து சேரும். என் செல்லமே, உன் அருகில்தான் நான் இருக்கிறேன். உன்னை எப்பொழுதும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ என்ன சிந்தனை செய்கிறாய் என்ற எல்லாவற்றையும் நான் அறிவேன் என்பதை ஒருபொழுதும் மறந்துவிடாதே. இப்பொழுது பயந்து கொண்டிருக்கும்படி எதுவும் உனக்கு தவறாக நடக்காது. நான் உன்னுடன் இருக்கும்போது உன் வாழ்க்கையில் தவறான விஷயங்களுக்கு எப்படி சரி என்று சொல்வேன். அப்படி தவறான விஷயம் நடக்க நான் விடமாட்டேன். என் தங்கமே, நீ நினைத்ததை போலவே உனக்கான விஷயங்களை வெற்றிகரமாக நடத்தி கொடுக்கிறேன். வாழ்க்கையில் எதையெல்லாம் நினைத்து நீ கவலைப்படுகிறாயோ அத்தனை கவலைகளையும் தீர்த்து வைத்து உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டியது எனது பொறுப்பு. இனியும் நீ கலங்கி நிற்க தேவையில்லை. நீ நினைத்த காரியம் கைகூடி வரப்போகிறது. மகிழ்ச்சியாக இரு என் தங்கமே. உன் இல்லத்தில் இருக்கும் மகிழ்ச்சியை அளிப்பதற்காகவும் மனதிலும் வீட்டிலும் சந்தோஷம் வந்துவிடக் கூடாது என்பதற்காகவும் பல பேர் சூழ்ச்சி செய்து கொண்டுதான் இருக்கின்றனர். ஆனால் உனக்கு வெளிச்சமாக நான் இருக்கும் வரை ஒருபோதும் உன்னை இருள் சூழ விட மாட்டேன். நடக்கும் கஷ்டங்களை நினைத்து கலங்காதே, கவலைப்படாதே, தைரியமாக இரு. உன் அன்னை உன்னோடு தானே இருக்கிறேன். நீ கேட்ட ஒன்றை நான் உனக்கு தருகிறேன். யாரும் உன்னை எதுவும் குறை சொல்லாத அளவிற்கு நிறைகளாக உனக்கு அள்ளி தருவேன். உன் பல நாள் போராட்டம் முடிவுக்கு வரப்போகிறது. வருத்தப்படாதே என் தங்கமே. என் வாழ்க்கை முழுவதும் இப்படி போராட்டம் நிறைந்ததாக இருக்குமா? நான் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ மாட்டேனா? என் வாழ்வில் நல்லது நடக்காதா என உன் வாழ்க்கையில் நீ வருத்தப்பட்ட காலங்கள் எல்லாம் இப்போது முடிவுக்கு வரப்போகிறது. உனக்கான அற்புதங்கள் இனி நடக்கத்தான் போகிறது. அதன் பிறகு எல்லா நிகழ்வுகளும் சந்தோஷமாக மாறத்தான் போகிறது. நீ படும் வேதனைகள் எனக்கு தெரியும். உன் அருமை பெருமை புரியாதவர்கள் தானே உன்னை காயப்படுத்துகிறார்கள். உன் மனதை கஷ்டப்படுத்தி அதன் மூலமாக நீ வருந்த வேண்டும் என நினைக்கிறார்கள். கவலைப்படாதே, இனி உனக்கு பாதுகாப்பு கவசமாக நான் இருப்பேன். உன்னை கஷ்டப்படுத்த நினைப்பவர்களுக்கு எதிரியாக நான் வந்து நிற்பேன். உன் உள்ளத்தில் முழுமையாக கூடி வந்த நான் உன் இல்லத்தில் நடப்பதை எல்லாம் நன்மையாக நடத்தி கொடுப்பேன். இதுவரை உன் வாழ்வில் நடந்த கவலைகளும் கஷ்டங்களும் உன்னை சோதிப்பதற்காக நான் செய்யவில்லை. எவ்வளவு கஷ்டங்களை நீ தாங்க முடியும், எந்த அளவிற்கு நீ பலசாலி என்பதை உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் நான் உனக்கு சோதனைகளை கொடுத்தேன். தொலைந்து போன கடந்து போன நாட்களை எல்லாம் எண்ணி நீ கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இருக்கின்ற மீதி நாட்களும் தொலைந்து போகும். எதற்கும் கவலைப்படாதே, எல்லாவற்றையும் நான் சரி செய்கிறேன்.
அளவுக்கு அதிகமாக நீ யோசிப்பதால் தானே நீ மகிழ்ச்சியை இழந்து விடுகிறாய். வருந்தாதே என் செல்லமே, எதை பற்றியும் யோசிக்காதே. நல்ல விஷயங்களை நான் உனக்கு நடத்தி கொடுக்கிறேன். எதை எடுத்தாலும் யோசித்து யோசித்து கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் உன் வாழ்வில் நல்லது நடந்து விடுமா? தேவையில்லாமல் யோசிப்பதையும் தேவையற்ற சிந்தனைகளையும் முதலில் நிறுத்து. உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க உன் வராகி அன்னை நான் இருக்கிறேன். எல்லாரிடமும் நீ அன்பாக இருக்கலாம், ஆனால் யாருடைய அன்புக்கும் அடிமையாகி இருந்து விடாதே என் தங்கமே. மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது துன்பங்களே இல்லாத வாழ்க்கை என்பது கிடையாது. துன்பம் வரத்தான் செய்யும். மனிதர்களுடைய வாழ்வில் இன்பமும் துன்பமும் கலந்துதானே வடிவமைக்கப்பட்டுள்ளது. அப்படி உன் வாழ்வில் வரும் துன்பங்களை எதிர்கொண்டு வெற்றியுடன் வாழ்ந்தால்தான் நீ வெற்றி பெற்றதற்கான அடையாளமாக இருக்கும். துன்பங்களையும் கஷ்டங்களையும் தாங்கிக் கொள்ள மனதில் தைரியத்தை கொடுங்கள் என்று நீ கேட்டுப்பார். அது உனக்கு தூசியாக தெரியும் அளவிற்கு அத்தனை தைரியத்தை நான் உனக்கு கொடுத்து விடுகிறேன். எதிர்பார்ப்புகள் இல்லாமல் எப்பொழுதும் நீ மற்றவர்களை பார்த்து புன்னகை செய்கிறாயோ அப்பொழுதுதான் நீ அழகான குழந்தையாக மாறுவாய். சிறு பிள்ளைகள் தானே எல்லோரை பார்த்தாலும் சிரிப்பார்கள். அவர்கள் மனதில் எந்த எண்ணமும் இருக்காது. யாரிடமும் எதையும் எதிர்பார்க்க மாட்டார்கள். அதே போலதான் நீயும் மற்றவர்களிடம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எல்லோரிடமும் நன்றாக பேசி சிரிக்கும் பழக்கத்தை வைத்துக்கொண்டு, ஆனால் கூட அளவோடு இருக்க வேண்டியவை இல்லாமல் அதிகமாக பேசி பிரச்சனைகளை இழுத்து கொண்டு பிறர் மனம் நோகும்படியும் நீ பேசிவிடக் கூடாது. இன்று முதல் நீ செய்கின்ற எல்லா செயல்களும் உன் எதிர்காலத்தை மாற்றி அமைக்கும் என்பதை மறவாமல் நல்ல செயல்களையும் நல்ல எண்ணங்களையும் மனதுக்குள் வைத்துக்கொள். இன்று நீ செய்ய போகும் சிறந்த செயலுக்காகவே உன் எதிர்காலம் நிச்சயம் உனக்கு நன்றி சொல்லும். எந்த கஷ்டம் வந்தாலும் உன் அன்னையை மனதில் நினைத்துக்கொள். உன்னுடைய அத்தனை கஷ்டங்களையும் நான் தீர்த்து விடுகிறேன் என் செல்லமே. உனக்காக நான் இருக்கிறேன். உனது வாழ்க்கையில் முதலாகவும் முடிவாகவும் நானே இருக்கிறேன். என்னை முழுமையாக நீ நம்பினால் நிச்சயம் வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்வாய். இனி எல்லாம் நல்ல விஷயங்களும் உன் வாழ்வில் வந்து சேரும். உனக்கு ஒவ்வொன்றாக நல்லது நடக்க துவங்கும். நான் இருக்கிறேன். நான் இருக்கும்போது உனக்கு எதற்கு கவலை? என்னை நம்பு. நிச்சயம் உன் வாழ்க்கையை நான் மாற்றி கொடுப்பேன். எல்லோரும் உன்னை கைவிட்டு விட்டார்கள் என்னும் வேளையில் உன் வராகி அம்மா உன்னை நோக்கி வந்து உன் கரம் பற்றுவேன் என்பதை மறவாதே. ஆபத்து நிறைந்த சமயங்களில் உனக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் மனம் பதறும் தருணத்திலும் வராகி அன்னையே என்று என்னை அழைத்தால் போதும். எல்லா விதமான ஆபத்துகளில் இருந்தும் நான் உன்னை முழுமையாக காப்பாற்றி விடுவேன். கலங்காதே என் தங்கமே. உன்னுடைய வாழ்க்கை சூழ்நிலையும் வாழ்க்கை நிலையும் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் சரி, அதை உனக்கு சாதகமாக நான் மாற்றிக் கொடுப்பேன். நீ கவலைப்பட வேண்டாம். இதுவரை உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடந்ததே இல்லையே, ஆனால் நிறைய கெட்ட விஷயங்கள் உன் மனம் நோகும்படி நடந்துவிட்டது என நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். ஏன் இந்த வாழ்க்கை எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கின்றன என நீ கேட்டதையெல்லாம் நான் கவனித்தேன். ஆனால் இனி நீ நன்றாக இருப்பாய். வருந்தாதே. உன் வாழ்க்கை பிரகாசமாக மாறப்போகிறது. உன் மனம் மகிழக்கூடிய சுபகாரியமும் மங்களகரமான நல்ல நிகழ்வும் நடக்கப் போகிறது. நீ நினைத்தது எல்லாம் நடந்து சந்தோஷமாக வாழப்போகிறாய். அதற்கான அற்புதத்தை நான் நாளை விடியலில் நான் நிகழ்த்தப் போகிறேன். நான் உனக்கு கொடுக்க நினைப்பது யாராலும் தடுக்க முடியாது. நீயே அதை வேண்டாம் என்று தடுத்தாலும் கூட நிச்சயம் உனக்கான நல்ல காரியத்தை உன்னிடம் கொண்டு வந்து சேரும். என் மீது உனக்கு இருக்கும் நம்பிக்கையானது ஒருபோதுமே வீணாகாத அளவிற்கு நான் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுப்பேன் என் செல்லமே. இப்பொழுது நீண்ட நாளாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த விஷயம்தான் உன்னை வந்தடைய போகிறது. நல்ல செய்தி உன் செவிகளில் சேர்வதற்காகவே வந்து கொண்டிருக்கிறது. நிச்சயம் நீ முன்னேறுவாய். உன் மனதில் எதிர்காலம் பற்றிய பயம் இருந்தால் அதை முதலில் தூக்கி எறிந்துவிடு. உன் வாழ்க்கையை ஒளிர செய்யவும் உன் வாழ்க்கையை மலர செய்யவும் உன் வராகி அன்னை நான் இருக்கிறேன் என்பதை மனதில் நினைத்து கொண்டு தைரியமாக இரு. கூடிய விரைவில் உன் வாழ்வில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றத்தை ஏற்படுத்தி சந்தோஷமாக உன்னை வாழ வைக்கிறேன். கவலைப்படாதே. அளவுக்கு அதிகமாக வாழ்க்கையில் தேவையில்லாத அன்பையும் கடனையும் சேர்த்து வைக்காதே. அதன் பிறகு நிம்மதியையும் தூக்கத்தையும் பறிகொடுத்து விடுவாய் என் செல்லமே. அன்பு நிறைந்த புன்னகையும் நம்பிக்கை தரும் வார்த்தைகளையும் எப்போதுமே உன் மனதில் வைத்து கொண்டால் உன்னுடைய ஒவ்வொரு நாளும் அழகாகத்தான் இருக்கும்.
இருக்கும். அதனால் இனி நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. உன்னோடு நான் இருக்கிறேன், உனக்காகவே நான் இருக்கிறேன். நீ செல்லும் வழியெல்லாம் உன் கரங்களை பிடித்து நானே உன்னை வழிநடத்தி செல்கிறேன். நீ நல்லதையே நினை, உன் வாழ்வில் எப்பொழுதும் நல்லது மட்டுமே நடக்கும். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. நடப்பதெல்லாம் நன்மைக்கே. என் தங்கமே, உன் வாழ்வில் இனி உனக்கு எல்லாம் நல்லதாக மட்டுமே நடக்கும். உன்னுடைய இல்லத்தில் செல்வம் செழிப்பாக போகின்றது என்று அர்த்தம். அதைதான் இன்று அம்மா உனக்கு ராஜயோகத்தை அள்ளி கொடுக்க வந்திருப்பதாக சொல்லி இருக்கின்றேன். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்த சில விஷயங்கள் எல்லாம் உன்னை சுற்றி நடக்க காத்து கொண்டிருக்கின்றது. நீ வேண்டியவை எல்லாம் நீ வேண்டாத நேரத்தில் உனக்கு கிடைக்க போகின்றது. ஏனென்றால் எதிர்பாராத விஷயங்கள் எல்லாம் எதிர்பார்க்காத நேரத்தில் கிடைக்கும் பொழுதுதானே கிடைக்கின்ற அத்தனை சந்தோஷங்களையும் முழுமையாக உணர முடியும் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, ராஜயோகம் என்றவுடன் என் குழந்தைக்கு மனதில் உடனே என்ன தோன்றியது? என் வாழ்க்கையில் எல்லாம் ராஜயோகமா? எனக்கு அதை நீ கொடுத்திருந்தால் நான் நன்றாக இருந்திருப்பேனே. இத்தனை நாட்கள் அடிக்காத ராஜயோகம் இன்று என் வாழ்க்கையில் அடிக்கப் போகின்றதா என்ன என்று என் பிள்ளை நீ நினைக்கலாம். என் பிள்ளையே, வராகியின் மீது நம்பிக்கை கொண்ட பிள்ளைகள் எல்லோருமே வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல நிலையை அடைந்தே தீருவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அது எந்த அளவிற்கு உண்மையோ அந்த அளவிற்கு இன்று உன் வாழ்க்கையில் மிக பெரிய ராஜயோகம் நடக்கப் போகின்றது. என் தங்கமே, ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, நீ பலமுறை என்னிடத்தில் சொல்லி இருக்கின்ற விஷயம்தான் இன்று உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கப் போகின்றது. பொதுவாகவே செல்வம் என்பது எல்லோரிடத்திலும் தங்குவது கிடையாது. எல்லா பொருளும் அதிகமாக இருப்பவர்களிடம் மன நிம்மதி என்ற ஒன்று இருக்குமா என்று கேட்டால் அதற்கு உன்னிடத்தில் நிச்சயமாக பதில் இருக்காது தானே. என் தங்கமே, 10 ரூபாய் கையில் இருப்பவனுக்கு அதற்கு ஏற்ப செலவு இருக்கும். 1 லட்சம் ரூபாய் கையில் இருப்பவனுக்கு அதற்கு ஏற்ப செலவு இருக்கும். எவ்வளவுதான் கையில் கிடைத்தாலும் அது இங்கு யாருக்கும் போதாது. அந்த அளவிற்கு தான் இந்த செலவுகள் வந்து கொண்டிருக்கின்றது. மனிதன் என்னதான் சேமிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அவனினுடைய சில செலவுகளை கட்டுப்படுத்த முடியாது. அந்த செலவை அன்று செய்தே ஆக வேண்டும் என்ற நிலைதான் அவர்கள் வாழ்க்கையில் இருக்கும். உன்னுடைய வாழ்க்கையிலும் சில செயல்கள் சில செலவுகளை கொண்டு வந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த நேரத்தில் என்னுடைய பிள்ளையான நீ, அம்மா இந்த பணத்தை நான் சேமித்து வைத்திருந்தால் கூட என்னுடைய எதிர்காலத்திற்கு ஏதாவது ஒரு பயனை கொடுத்திருக்குமே, இப்படி செலவாகி விட்டதே, இதை மீண்டும் எப்படி சம்பாதிப்பது என்று தெரியாமல் என் பிள்ளை நீ புலம்பி தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, உன்னுடைய இந்த புலம்பலுக்கு தான் அம்மா இன்று உனக்கு நல்ல பதிலை கொண்டு வந்திருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ கேட்ட விஷயங்கள் எல்லாவற்றையுமே உனக்கு நான் கொடுப்பேன். அதை என் பிள்ளை மனதார நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே அதற்கு நீ தயாராக இருக்க வேண்டும். என் தங்கமே, உன்னுடைய மனதிற்குள் நீ ஏற்படுத்தி கொண்ட சில விஷயங்கள், சில சவால்களை சந்திக்கின்ற பொழுது எல்லாம் உன் மனதிற்குள் என்ன தோன்றும் தெரியுமா? நாம் எத்தனை கஷ்டப்படுகின்றோம், எத்தனை வேதனைகளை தாங்குகின்றோம், எத்தனையோ உழைப்புகளை கொடுக்கின்றோம். ஆனால் நாம் நினைத்தது போல நம் வாழ்க்கை இருக்கவில்லையே. பணம் என்ற ஒன்று இங்கே ஓரிடத்தில் அமர்ந்திருப்பவனுக்கு குவிந்து கிடைக்கின்றது. நம்முடைய உழைப்பிற்கு நமக்கு எதுவும் கிடைக்கவில்லையே என்று உனக்கு தோன்றுகிறது. என் தங்கமே, உண்மையாகவே சொல்ல வேண்டும் என்றால் ஒருவன் தன்னுடைய உழைப்பினால் பெற்ற செல்வம்தான் அவனிடத்தில் காலம் முழுவதும் நிலை பெற்று நிற்கும். யார் ஒருவர் அமைதியாக இருந்து கொண்டு மற்றவர்களை ஏமாற்றி பிழைத்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் கைகளில் சென்று சேரும் செல்வம் ஒரு நாளும் நிலை பெற்றிருக்காது. வந்த வழி தெரியாமல் அந்த பணம் மீண்டும் அங்கு நிற்காமல் சென்றுவிடும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, நமக்கு மட்டும்தான் இப்படி வாழ்க்கையில் நடக்கின்றதா என்று நீ கேட்பாயானால் நிச்சயமாக அப்படி கிடையாது. உண்மையாகவே உழைத்து யாரெல்லாம் வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ, மற்றவர்களின் கைகளில் எதையும் எதிர்பார்க்காமல் இந்த வாழ்க்கையை நாம் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு தான் சோதனைகள் ஏற்படும் என்பதையும் நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, அப்படியானால் இந்த பிரச்சனைகளில் இருந்து மீண்டு வருவதற்கு
என்ன வழி இருக்கிறது என்றுதானே என் பிள்ளை நீ கேட்கின்றாய். என் தங்கமே, ஒவ்வொரு பிரச்சனைகளில் இருந்தும் மீண்டு வர வேண்டும் என்றால் அதற்கு உன்னுடைய மனது தெளிவாக இருக்க வேண்டும். கஷ்டங்கள் வாழ்க்கையில் வந்துவிட்டது என்று ஒரு காரணத்திற்காக வாழ்க்கையை விட்டு ஒதுங்கக்கூடாது. மாறாக நல்லதொரு சவால் நமக்கு கிடைத்திருக்கிறது. இதை எப்படி நாம் எதிர்கொண்டு இந்த வாழ்க்கையை நல்ல நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றுதானே நீ எண்ண வேண்டும். என் தங்கமே, உன்னுடைய எண்ணங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை காத்து கொண்டிருக்கின்றது. நல்ல நேரத்தில் என்னை சந்தித்து இருக்கின்றாய். இன்று உன் வாழ்க்கையில் உனக்கான ராஜயோகத்தை நீ பெறப்போகின்றாய். அதற்கான முதலாவது அடியை நீ இப்பொழுது எடுத்து வைக்க போகின்றாய். நீ நினைத்தது போல உன் வாழ்க்கையில் எல்லாம் நடக்க வேண்டும் என்று நினைத்தால் இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே நான் நினைத்தது போல நடக்கப் போகின்றது. அம்மா அப்படி உன்னுடைய எண்ணத்திற்கு மாறாக எதையும் நினைத்து விடுவேன் என்ன நிச்சயமாக கிடையாது. என் பிள்ளைக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று இந்த தாயானவள் எனக்கு தோன்றியதோ, எதை பெற்றால் உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாயோ அதை உன் கைகளில் அப்படியே ஒப்படைக்க நான் வந்து கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, ஒன்றை மட்டும் நீ எப்பொழுதுமே நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அதிகமாக கிடைத்து விட்டது என்பதற்காக ஆடவும் கூடாது. எதுவும் இல்லை என்பதற்காக ஓய்ந்து விடவும் கூடாது. எல்லாம் ஒரு நாள் மாறும். மாற்றங்களை காணும் நேரம் நம் வாழ்க்கையில் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, நீ ஒரு இலக்கை அடைய வேண்டும் என்று முன்னேறி செல்லும் பொழுது உன்னை அந்த இலக்கை அடைய விடாமல் தடுத்து நிறுத்துவதற்கு எத்தனையோ பேர் இங்கு சதிகளை செய்வார்கள். ஆனால் முயற்சிகளை நீ செய்து கொண்டேதான் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த நிலையை நீ எட்டி பிடிக்க முடியும். என் தங்கமே, நீ எப்படி அதனை கடந்து வருகின்றாய் என்பதை உன்னுடைய கைகளில் தான் இருக்கின்றது. என் தங்கமே, வேதனைகள், சோதனைகள், கஷ்டங்கள் என்று சொல்லிக் கொண்டிருப்பதற்கு பதிலாக சாதனைகளை நான் நிச்சயமாக புரிவேன். இவற்றை எல்லாவற்றையும் கடந்து வருவேன். வெற்றி மட்டுமே என் வாழ்க்கையில் நிரந்தரம் என்று எப்பொழுதுமே நீ சொல்லிக்கொண்டே இருந்து பார். நிச்சயமாக ஒரு நாள் நீ நினைத்த விஷயத்தில் உனக்கு வெற்றி கிடைத்துவிடும். எல்லா நாளிலும் தேடுகின்ற நேரத்தில் உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த நாளை நீ நல்ல நாளாக பயன்படுத்தி கொள்ள வேண்டியது உன்னுடைய பொறுப்பாக நீ கொள்ள வேண்டும். நீ என்ன செய்தாலும் உன் வாழ்க்கையில் உனக்கென்று இந்த வராகி துணையாக இருப்பாள் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. என் தங்கமே, ஒவ்வொரு முறையும் நான் உன்னை தேடி வரும் பொழுதெல்லாம் நீ எதை உன் வாழ்க்கைக்கு வேண்டும் என்று நினைத்து உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை அப்பொழுதுதான் நான் பெற முடியும் என்று நினைக்கின்றாயோ அதை அடைவதில் என்னாலும் நீ குறிக்கோளோடு பயணிக்க வேண்டும். பணம் என்ற ஒன்று மட்டுமே உனக்கு கைகளில் கிடைக்க வேண்டும் என்று இருக்கிறது என்றால் என் தங்கமே, அதை சரியான நேரத்தில் நீ பெற்றுக்கொள்வதற்கு நீயும் தயாராக இருக்க வேண்டும். உன்னை நீ தயார்படுத்தி கொள்ள வேண்டும். எவன் ஒருவன் கையில் பணம் கிடைத்தால் அவன் ஆடாத ஆட்டம் போடு விடுவானோ அவன் கைகளில் அது வந்து வழி தெரியாமல் சென்றுவிடும். அதனால் தெய்வம் எப்பொழுதுமே அவர்களுக்கு அள்ளி கொடுக்கும். எவன் ஒருவன் தன் கைகளில் பணம் வந்தால் அதை பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்வானோ அவனுக்கு பொறுமையாக கொடுப்பார்கள். நிச்சயமாக அதிகமாக கொடுப்பார். என் தங்கமே, உன்னுடைய உழைப்பில் இருந்து ஒரு நாளும் நீ பின்வாங்கி விடாதே. உன்னுடைய உழைப்பு உனக்கு மிகப்பெரிய பலன்களை உன் வாழ்க்கையில் கொடுக்க போகின்றது. நீ நினைத்ததை விடவும் உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சிறப்பாக நீ அடையத்தான் போகின்றாய். காலம் உனக்கு நிச்சயமாக நல்ல வழியை காட்டி கொடுக்கும். எதற்காக இந்த வாழ்க்கை என்பதை உனக்கு நிச்சயமாக காலம் உணர்த்தி காட்டும். என் பிள்ளையே, நீ ராஜயோகத்தை அடைய வேண்டும் என்பது உன்னுடைய விதியாக இருக்கும் பொழுது அந்த விதியை யாராலும் மாற்றிவிட முடியாது. நல்லதை நான் அல்லவா உன் வாழ்க்கையில் கொடுக்கின்றேன். அதனால் எப்பொழுதுமே மன நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் நீ இருந்து கொண்டு என் தங்கமே, இந்த ராஜயோகம் என்பதை நீ பணம் மட்டுமே வாழ்க்கையில் வேண்டும் என்று நினைப்பதல்ல. உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷமும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான அன்பும் உனக்கு கிடைக்க போகின்றது என்பதை நீ புரிந்து கொள். எல்லோராலும் அத்தனை எளிதாக முழுமையான சந்தோஷத்தை பெற முடியாது. ஆனால் உன் சந்தோஷத்தை நான் உனக்கு மீட்டெடுத்து கொடுக்கின்றேன். எப்பொழுதும் மன அமைதியோடு என் செல்ல குழந்தைக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஓம் சகல நாயகியே போற்றி. ஓம் சர்வ பிரித்யங்கரா தேவியே போற்றி. எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல்தான் வாழ்க்கை.
என் அன்பு குழந்தையே, பிரித்யங்கரா வாக்கு பிள்ளைகளுக்கு இந்த தாயின் ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கட்டும்.